டிஸ்க்ளைமர், இது வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான், ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கிடையாது. This is for only educational purposes and not a professional advice. ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபீரியர் alveolar nerve block டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெக்னிக் தான் பார்க்க போறோம். ஸோ வந்து நம்ம இன்ஃபீரியர் alveolar nerve block வந்து எந்த நர்வ்ஸ் அனஸ்டைஸ் ஆகும்னு பார்த்தாக்க வந்து இன்ஃபீரியர் alveolar nerve, லிங்குவல் nerve. இப்போ வந்து இந்த நர்வ்ஸ் வந்து அனஸ்டைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இதெல்லாம் வந்து நம்ம வந்து லேண்ட்மார்க்ஸ் தெரியும் எப்படி அனஸ்டைஸ் பண்ண போகுதுன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு கொரோனாய்ட் நாட்சும் டெரிகோமாண்டிபுலர் ராஃபே ஒரு முக்கியமான லேண்ட்மார்க். அதுக்கப்புறம் வந்து அக்ளூசல் பிளேன் ஆஃப் தி மோலாஸ். இப்போ வந்து மாண்டிபுலர் மோலாஸ் வந்து எப்படி இன்ஜெக்ட் பண்ண போறோம்னு பார்த்தாக்கா வந்து முதல்ல வந்து நம்ம வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மோலார். நம்மளோட ஃபர்ஸ்ட் மோலாரோட பக்கல் வெஸ்டிபியூல்ல இருந்து நம்மளோட தம்பை வச்சுட்டு அசென்ட் பண்ணிக்கிட்டே போனோம்னா நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் கிடைக்கும். அந்த டிப்ரெஷன் தான் வந்து கொரோனா டாச். நல்லா அந்த இடத்துல வந்து நம்ம நல்லா டிஷ்யூஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆப்போசிட் சைட் ப்ரீமோலார்ல நம்மளோட சிரிஞ்சை வச்சு நம்ம வந்து ஃபார்வர்டா போய் போனை ஹிட் பண்ணி ஆன்டிலி டு டெரிகோமாண்டிபுலர் இன்ஜெக்ஷன் சிரிஞ்சை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு போனை ஹிட் பண்ணிட்டு கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிட்டு கொடுத்தாலே வந்து இன்ஃபீரியர் alveolar பிளாக் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். இதுதான் வந்து டைரக்ட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அப்ப இன்டைரக்ட் டெக்னிக் ஃபிஷர். ஸோ டைரக்ட் டெக்னிக் அப்படின்னாக்கா வந்து இதுல வந்து நம்ம என்ன நர்வ்ஸ் அனஸ்டைஸ் பண்ண போறோம்னு பார்த்தாக்கா வந்து இன்ஃபீரியர் alveolar நர்வையும் லிங்குவல் நர்வையும் ஒரே இதுல அனஸ்டைஸ் பண்ணணும், ஒரே இன்ஜெக்ஷன் அனஸ்டைஸ் பண்ணணும். ஆனா நம்மளோட லாங் பக்கல் நர்வ் வந்து அடுத்த ஒரு செப்பரேட் இன்ஜெக்ஷனா கொடுக்க போறோம். இதுதான் டைரக்ட் டெக்னிக். இதே வந்து இன்டைரக்ட் டெக்னிக் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து லாங் பக்கல் ஒரே இன்ஜெக்ஷன்ல நம்ம சிரிஞ்சோட பேரல மூவ் பண்ணி நம்ம ஆல் த்ரீ நர்வ்ஸ், லாங் பக்கல் நர்வ், லிங்குவல் நர்வ், அப்புறம் இன்ஃபீரியர் மூணுத்தையுமே வந்து அனஸ்டைஸ் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து இந்த டயக்ராம்ல பார்த்தா நமக்கு கிளியரா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னாக்கா வந்து இது வந்து டைரக்ட் டெக்னிக். இந்த சைடு இருக்கிறது டைரக்ட் டெக்னிக். அதாவது டைரக்டா நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு ப்ரீமோலார்ல இருந்து போய் நர்வை வந்து ஹிட் பண்ணி அனஸ்டைஸ் பண்ணிடுவோம். இதே வந்து இன்டைரக்ட்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா வந்து நம்ம சிரிஞ்சை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். முதல்ல எங்க இருக்கும், அப்புறம் சேம் சைடு வரும், திருப்பி வந்து ஆப்போசிட் சைடு போய் இது பண்ணலாம். இதுதான் அந்த. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஸ்லைடில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறோம் கன்வென்ஷனலுக்கும் ஃபிஷர் 1 to 3க்கும். கன்வென்ஷனல்னு பார்த்தாக்கா வந்து நீடில் பார்ட்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆனால் ஃபிஷர் வந்து 3 ஆங்குலேஷன்ஸில் இருக்கு. சிரிஞ்ச் மூவ்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கு. ஸோ டிஷ்யூ ட்ராமா வந்து கம்மியாக இருக்கு. அண்ட் நர்வ்ஸ் வந்து ரெண்டே நர்வ்ஸ் தான் அனஸ்டைஸ் ஆகுது, இன்ஃபீரியர் alveolar nerve, லிங்குவல் nerve கன்வென்ஷனல்ல. ஆனால் இதுவே வந்து ஃபிஷர்லன்னு பார்த்தாக்கா வந்து நர்வ் வந்து சிரிஞ்ச் வந்து மூவ் ஆகுறதுனால டிஷ்யூ ட்ராமா வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கு. கிறிஸ்மஸ் நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இதுல வந்து 3 நர்வ்ஸ் அனஸ்டைஸ் ஆகும், லாங் பக்கல், லிங்குவல் அண்ட் இன்ஃபீரியர் alveolar nerve. அதுக்கடுத்து வந்து ரெண்டுத்துக்கும் என்ன பெட்டர்ன்னு பார்த்தாக்கா வந்து கன்வென்ஷனல் வந்து ஈஸி டு லேர்ன், ட்ராமா கம்மியாக இருக்கும். அதனால கன்வென்ஷனல் வில் பி பெட்டர் ஆப்ஷன் than ஃபிஷர் 1 to 3. அண்ட் ஃபிஷர் 1 to 3 வந்து சப்போஸ் வந்து நீடில் வந்து மசில்ல இருந்துச்சு அப்படின்னா வந்து நீடில் பிரேக்கேஜ், ஹெமட்டோமா அதெல்லாம் வந்து வரத்துக்கு, டிஷ்யூ ட்ராமாலாம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஃபிஷர் 1 to 3. ஸோ கம்பேர்ட் டு தட் கன்வென்ஷனல் வந்து இஸ் பெட்டர் ஆப்ஷன்.